நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். வா கடைசி வை வாங்கிக்கோ. சாமி விட்டுறீங்க சாமி. கடைசி வை தாண்டி ஊட்றாங்கல்ல சாப்பிடு பிரியா. என்னது நீ பண்ண சாப்பிடு. தள்ளி பிரியா ஓடுற பசங்க நம்மள பார்த்து கத்துக்கணும். நாம தான் அவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். ஐயோ அதுக்கு இங்கிலீஷ்ல ஏதோ ஒரு வார்த்தை சொல்வாங்கல்ல, ரோல் மாடலு. அப்படி இருக்கணும். ஒண்ணு இல்ல சரியா போயிடும். வலிக்குது. ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்ல படுத்துக்கோ. பாரு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றேன். என்ன நல்லா மாட்டி விட்டுட்டீங்க. ஒண்ணும் இல்ல பிரியா. சாரி பிரியா, மேல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. ஆமா பிரியா, அம்மா இப்படி சடனா எமோஷனல் ஆகி உனக்கு ஓட்டி விடுவாங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஏற்கனவே என்ன போய் சொல்லி தானே சாப்பிட வச்சீங்க. அங்க போய் மாத்தி மாத்தி பேசி என்ன மாட்டி விட்டுட்டீங்க. அப்படி இல்லடா பிரியா, அந்த நேரத்துல நீ சாப்பிடலன்னு சொன்னா உங்க அம்மா மனசு கஷ்டப்பட்டு உடனே சாப்பிடுவான்னு எதிர்பார்த்தோம். ஆனா உன் பசிதான் உங்க அம்மாவுக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சிருக்கு. அம்மா எது எப்படியோ நம்ம பொன்னி ஒரு வழியா சகஜ நிலைமைக்கு வந்தாச்சு, சாப்பிடவும் வச்சாச்சு. அதுக்காக என்ன இப்படி வயித்து வலியில துடிக்க வச்சுட்டீங்களே. இல்ல சரிடி கூலாரு பிரியா. அம்மாவை பார்க்காம கட்டி பிடிக்காம ஸ்கூலுக்கு கூட போக மாட்டேன்னு சொன்னவ தானே நீ. ஆமா அதுக்கு என்ன, அது எப்பவும் இருக்கிறது தானே. அது உன் சைடு ஃபீல். நீ பசியா இருக்கேன்னு சொன்ன உடனே அம்மா தான் கோவத்தை கூட மறந்துட்டு துடிச்ச துடிப்ப நீ நேர்ல பார்த்தல்ல. ஆமா அம்மா உன் மேல எவ்வளவு அன்பா இருக்காங்கன்னு உன்னாலையும் நேரடியா புரிஞ்சுக்க முடிஞ்சதில்ல. சொல்றத கேளு பிரியா. இந்த வீட்லயே பிரியா மேலதான் அன்பு அதிகம்னு ஐஷு சொல்றா. அப்படிதானே ஐஷு? ஆமா நீ. அதுல எனக்கு ஒன்னும் சந்தேகமே இல்ல. ஆனாலும் நமக்காக நம்ம முன்னாடி நமக்காக ஒருத்தர் துடிக்கிறத பாக்குற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல. அது நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப நான் தானே வயித்து வலியில துடிக்கிறேன். ஐயோ இங்க பாரு என் தங்கம், இங்க பாரு. ஒரு கஷாயம் வச்சு குடிச்சோம்னா 5 நிமிஷத்துல வலி காணாம போயிடும். ஆனா பொன்னிக்கு கோபம் குறைஞ்சிருக்குன்னு தெரிய வரும்போது வீட்ல எல்லாரும் சந்தோஷப்படுவோம்ல, அது எப்பவும் நிலைக்கணும். அவ்வளவுதான். ஆமாம்மா அது உண்மைதான். நான் ஒன்னு செய்யறேம்மா, சீரகத்தை போட்டு கஷாயம் பண்ணி கொண்டு வந்துடுறேன். வச்சு கொண்டு வாப்போ. ஒண்ணும் இல்லடா ஒண்ணும் இல்ல. பவுன் இப்ப கஷாயம் போட்டு கொண்டு வந்து கொடுப்பா. குடிச்சோம்னா வலி எல்லாம் சரியா போயிடும். கொஞ்ச நேரம் இரு. பிரியா பசியோட இருக்கான்னு சொல்லாம வேற என்னதான் சொல்லியிருந்தாலும் அம்மாவோட இந்த ஒரு சேஞ்ச் நடந்திருக்காது. கரெக்ட் தான், 100% கரெக்ட். ஆனா பாவம் பவித்ரா கிட்ட போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்கல்ல. அதுவும் சரிதான். கொடுங்க. வரேன். வா குடு. இந்தா இந்த முதல்ல இத குடி. ரொம்ப சூடு. குடி குடிச்சா எல்லாம் சரியா போகும். பாத்து சூடா இருக்கு பாத்து. சரியா போயிடும், எல்லாம் சரியாயிடும். ஓகேயா? இருங்க. இப்ப எப்படி இருக்கு பாரு. இப்ப ஓகே. சரி வாங்க சாப்பிடலாம். இன்னும் சாப்பிடுறியா? சின்ன வயசுல நான் அனுபவிச்ச அவமானம் வேதனை அது எல்லாத்தையும் வட்டியும் முதலுமா அவ அனுபவிக்கணும். அவளை அனுபவிக்க வைப்பேன். அப்பா எங்கப்பா போயிட்டீங்க? சாப்பிட்றப்போ உங்களை தேடிட்டே இருந்தோம். ஒன்றும் இல்லைப்பா, ஒரு அவசர வேலையாக வெளியே வந்துட்டேன். நான் இல்லைன்னா என்ன, நீங்களாம் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் இப்போதான் ஒன்றா சாப்பிட்டு முடித்தோம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் அம்மாவும் சாப்பிட்டாளா? சாப்பிட்டாங்கப்பா. அவங்க ரூமில் அவங்க தனியாக சாப்பிட்டாங்க. டேய், நீ சூர்யா வீட்டில் உங்கள் அம்மா இருக்கும்போது சாப்பிடாம இருந்தப்பே சாப்பிட்டான்னு போய் சொன்னவன் தானே? அப்பா
சத்தியமா அம்மா இப்போ சாப்பிட்டாங்கப்பா. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா அத்தைகிட்டயோ இல்லை ஐஸ்வர்யகிட்டயோ ஃபோனை கொடுக்குறேன், நீங்களே கேட்டுக்கோங்க. அப்போ நீ ஒன்றும் பொய் சொல்லல? அப்பா நான் பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லப்பா. பிரியாவை முன்னாடி நிப்பாட்டி அவ பசியில துடிக்கிறான்னு சொன்னோம். அம்மா டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் பிரியாவுக்கு அவங்களே ஊட்டி விட்டு அவங்கள சாப்பிட்டாங்கப்பா. அதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணோம் தெரியுமா? அப்பா இன்னொரு விஷயம், இனிமே பேசுறேன்னு பிரியாவுக்கு அம்மா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பரவாயில்லையே, கொஞ்சமாவது இறங்கி வந்திருக்கா. அப்பா. சந்துரு, அப்பா நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணு. சொல்லுங்கப்பா. வீட்டில் இருக்க எல்லாரையுமே நீ எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போ. வெளியவா? எதுக்குப்பா? எல்லாம் காரணமாக தான்ப்பா சொல்கிறேன். உங்கள் அம்மா கோவமாக இருக்கா, அவளை கன்வின்ஸ் பண்ணணும், பேசி சமாதானப்படுத்தணும். அதுக்கு நீங்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பேசும்போது அழுக, ஆர்ப்பாட்டம், கூச்சல் இது எல்லாம் இருக்கும். அப்போது நீங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். நல்ல ஐடியாவாக தான்ப்பா இருக்கு. சரி ஓகே, ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படிப்பா அவங்க எல்லாரும் வெளியே கூட்டிகிட்டு போகிறது? என்னப்பா கேள்வி இது? பார்க்கு, பீச்சு, தியேட்டரு, மாலு எங்கேயாவது கூட்டிகிட்டு போ. ஏண்டா போகிறதுக்கு இடம் இல்லை. சரிங்கப்பா. இதுதான் சரியான நேரம். போய் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தணும். அப்பா வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லி சொல்கிறாரு, எங்கே கூட்டிகிட்டு போகலாம்? சந்துரு, இந்த வருஷம் எக்ஸிபிஷன் சூப்பரா இருக்கான். நம்ம போலாமா சந்துரு? ஆமாமா, நாங்களும் கேள்விப்பட்டோம். அறுபடை வீடு ஸ்டால்ல அத்தனை கோவிலும் அப்படியே தத்ரூபமா இருக்காமே. சந்துரு, நீ ஸ்வேதா கூட போயிட்டு வந்திருப்பல, உனக்கு பாக்கணுமா? நீ அண்ணியோட போயிட்டு வந்து என்ன ஒரு வாட்டி கூட்டிட்டு போற. நம்ம ரங்கராட்டினம் சுத்துறோம், டெல்லி அப்பளம் சாப்பிடுறோம். சரி ஓகே, அப்போ இன்னைக்கு எல்லாருமே நம்ம எக்ஸிபிஷன் போலாமா? சூப்பர். சந்துரு, நிஜமாவா? ஆமா, எல்லாரும் ரெடி ஆகி சீக்கிரமா கிளம்புங்க, இப்பவே போலாம். சரி, சீக்கிரமா போய் கிளம்பலாம். எல்லாரும் போலான்னா பொன்னியும் வரேன்னு சொல்லிட்டாளா? இல்ல, அம்மா வந்துட்டாங்கன்னா வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. திடீர்னு அப்பா கூட வருவாரு, அப்ப வீட்ல யாரும் இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல. சோ அம்மா இங்கே இருக்கட்டும். அப்பாக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவோம், அவர் எங்க வந்துட்டோம். ஐயோ லூசு, பிளானே கெடுத்துருவா போல இருக்கே. இல்ல, அம்மா இங்கே இருக்கட்டும், நாம எல்லாரும் ஜாலியா போயிட்டு வந்துடலாம். ஏன் சந்துரு, பொன்னியை விட்டுட்டு போனா சரியா வராதுப்பா. எதுக்கு இந்த நேரத்துல எக்ஸிபிஷன் அது இதுன்னு எல்லாம் போய்கிட்டு தேவையில்லாதது. காரியத்தை கெடுத்துருவாங்க. அண்ணனுக்கு இப்படி ஒரு தாட்ஸ் வந்ததெல்லாம் அபூர்வம். நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? மேக்ஸிமம் ஒரு 4 hours தானே. ப்ளீஸ் அண்ணி, நம்ம எல்லாரும் ஒண்ணா போயிட்டு வரலாமே. அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு வயித்து வலி வர வச்சுங்களே, அதுக்கு ஒரு ட்ரீட்டா இருக்கட்டுமே. பாரு. சரி சரி, கேக்குறால சந்துரு, போயிட்டு வரலாமே. ஆமா, பிரியா சொல்றதும் நியாயம் தானே, போயிட்டு வந்துடலாம். நம்ம எக்ஸிபிஷன் போயிட்டு வரலாம், போயிட்டு வரலாம். பொன்னி, எங்க வீட்டில் யாரையும் காணோம்? ஓ, மறந்துட்டேன். சந்துரு ஃபோன் பண்ணி எல்லாரும் எக்ஸிபிஷன் போகிறோன்னு சொன்னான். நீயும் அவங்க கூட எக்ஸிபிஷன் போயிருக்கலாமே, ஏன் உன்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாமே. எப்படி விட்டுட்டு போனான் முட்டா பையன்? சரி ஒன்றும் இல்லை, நீ முகம் கழுவிட்டு புடவை மாற்றிட்டு வா, நாமளும் எக்ஸிபிஷன் போய் அவங்களோட ஜாயின் பண்ணிக்குவோம். நான் உங்க கூட பேச தயாரா இல்ல. நில்லு பொண்ணு, பேசி ஆகணும். கசப்பு உள்ளே வச்சிருந்தா அது விஷமாயிடும். துப்பிடு. சிச்சுவேஷன் இப்போ நமக்கு சாதகமா இருக்கு. உனக்கு என்ன கேட்கணும், என்ன கம்ப்ளைண்ட், என்ன கசப்பு, எதுவா இருந்தாலும் ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லிரு. ஓ, நாங்க எங்க மனசுல இருக்கிறதெல்லாம் ஒண்ணு விடாம கொட்டிடணும், சொல்லிடணும். ஆனா நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லாம எல்லாத்தையும் மறைச்சிருவீங்க. போதும்.
நான் உங்களை நம்பி ஏமாந்ததெல்லாம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு தானே சொன்னேன். அப்புறம் என்ன? நில்லு பொண்ணு. வழி விட போறீங்களா இல்லையா? போங்க. பொன்னி, மாப்பிள்ளை எதுவும் திட்டாதம்மா. அவர் எந்த தப்பும் பண்ணல. தயவு செஞ்சு அவரை புரிஞ்சுக்க. யார் நீங்க? முதல்ல சொல்லுங்க, நீங்க யாரு? என்ன பொண்ணு, அப்பாவை போய் யார் நீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? என்னம்மா இப்படி கேக்குற? உன்னை பெத்த அப்பா அம்மா. என் அப்பா எப்பவோ இறந்துட்டாரு.